much time. Definitely, Dhananjayan sir, Thiru and Sam இருக்கும்போதே வந்து we know what the quality of film will be. என்ன மாதிரியான சூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான கண்டென்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சார், நான் வந்து என்னோட கேரியரில் நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நானும் அவர் கூட சேர்ந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமாக நான் பார்க்குறேன். தானா சேர்ந்த கூட்டத்தில் வந்து எனர்ஜி பேட்டரியில் யாருக்குமே சார்ஜ் டவுனே ஆகாது. அவர் உள்ளே வரும்போது கதையும் குட் மார்னிங் அப்படின்னு வருவார். ஒருத்தர் உடம்பு எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுவார். 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கும் வந்து அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைல், ஒரு வீட்டில் ஒரு ஸ்மைல் வர வச்சுட்டு தான் சேர்ல வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சீன், என்ன டைலாக் எல்லாம் அதுக்கப்புறமா தான். பட் ஃபர்ஸ்ட் யூ மேக் எவ்ரிபடி ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள், எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும். ஸோ எல்லாருக்கும் சார்ஜ் ஏற்றி விட்டுருவாங்க. அவ்வளோ அழகான மெமரிஸ். நானும் அவர் கூட ஒர்க் பண்ணது பார்க்கும்போது இட் வாஸ் லைக் மேஜிக். ஸோ கௌதம், கார்த்திக் எங்கே இருக்கீங்க? பெரிய சேலஞ்ச் இருக்கு உங்களுக்கு. நான் பட்ட மாதிரி தான் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஃப்ரம் ஸ்டண்ட் டைரக்டர்ஸ்லேருந்து ராஜீவ் சார்லேருந்து அத்தனை பேருமே whenever I meet somebody who's worked with you, they've always said you have got lot to get. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களோட டேலண்ட்ஸ், what you're capable of, we're yet to see a lot more. I'm sure எல்லாத்தையும் இதில் திரு சார் must have got most of it on screen with Mr. Chandramouli. So God bless you. We all love you and wishing you only all happiness. Wishing you all success. Thank you so much for giving this opportunity. ரொம்ப நன்றி. கௌதம், your time has come. உன்னோட நேரம் ஆரம்பிச்சாச்சு. எப்பவுமே ஒரு சைன் தெரியும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் படமே வந்து டக்குன்னு மேலே தூக்கன்றது அது மேபி ஒன்ஸ் இன் மேபி இன் 10 ஹீரோஸ். பட் அந்த படிப்படியாக வந்த வளர்ச்சி வந்து இட் டேக் யூ பிளேசஸ். உதாரணம் வந்து விஜய். ஸோ இட் இஸ் யூர் டூயிங் த ரைட் திங்ஸ். ஏன்னா நீங்கள் எந்த படத்துக்கு எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ, அப்பார்ட் ஃப்ரம் மிஸ்டர் சந்திரமௌலி, இருட்டறையில் முரட்டு குத்த தமிழ்நாடே வந்து நானே ப்ரீ புக்கிங்ல டிக்கெட் வந்து பிளாக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ வந்து உனக்கு கன்ஃபார்மாக 2 சக்ஸஸ் ஆன் த வே. ஸோ அடுத்தது வந்து டெஃபினட்டாக யூ கோயிங் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபிலிம்ஸ். அண்ட் எல்லாரும் நடித்த அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். டார்லிங் சதீஷ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த டீம் பற்றி சொல்லவே தேவையில்ல. த ஹீரோ ஆஃப் த டே Sam, we are working together in the next film. So I know உங்களோட டேலண்ட் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. You're doing a great job. And நான் கார்த்திக் சார் கேட்டார் ஆர்யா பற்றி, இது வந்து அது உண்மையா இல்லையான்னு. அதை நிறைய முறை நாங்களே பேசிக்கிட்டோம். இவன் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கிறது காசு கொடுத்து பண்ண வச்சாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதனால அது வந்து அதில் அவன் என்னடா சீசன் 2 நீ தானே. சீசன் 2 எப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிப்பாங்கன்றான். ஸோ இது வந்து அது அவன் தான் சார் பதில் சொல்லணும். அது உண்மையா இல்லையா, எந்த அளவுக்கு வந்து அவன் நேர்மையா இருந்திருக்கான், எல்லாமே அவரு தான் பதில் சொல்லணும். தனஞ்சயன் சார், சீசன் 2 நீங்க போறதா எல்லாம் பேசிட்டாங்க. இல்லை இப்போ ஏற்கனவே பெண்டு கேட்டுறாங்க 2 சங்கத்தில். எங்கே சீசன் 2ல 60 நாள்லாம் போக முடியாது. ஆல் த வெரி பெஸ்ட் திரு, யுவர் சக்ஸஸ் இஸ் டியூ. அண்ட் டெஃபினட்டாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த படத்தில் ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்ல வேலை செஞ்சாங்க. இது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து டெஃபினட்டாக ஒரு டைரக்டருக்கு எப்படி முக்கியமோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஸோ இது கன்ஃபார்மாக ஒரு டேபிள் ப்ராஃபிட்டான ஒரு திரைப்படம். இது சாத்தியம்னா ஒன்லி பிகாஸ் மிஸ்டர் தனஞ்சயன் இஸ் அ ட்ரூ ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர். இந்த படம் பொறுத்தவரை என்னோட கரியர் ஸ்பேன் 81ல வந்தேன் நான். This is easily one of the best ever movies I have done. அதுக்கு நன்றி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஃபுல்லாக சொல்லணும் எல்லாருக்கும். முதல்ல எனக்கு இந்த படம் பற்றி தெரிஞ்சது ஜாக்கி சேனால தான். கௌதம்
என்னன்னா சின்ன வயசுல இவ்வளோ இப்போ இருக்காரு நம்மளோட, அப்போ இவ்வளோதான். அப்பவே இந்த கராட்டே எல்லாம் போட்டுட்டு ஜாக்கி சான் மாதிரியே இருப்பாரு. கரெக்டாக சொன்னாங்க. So cute. So cute. என்னன்னா அவரு தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு டேட், கதை கேளுங்க. சரி ஓகே, ஏன்னா அவர் சொல்லவே மாட்டார். அப்புறம் ஐ மெட் தனஞ்சன் சார் அண்ட் கோர்ஸ் திரு சார்ன்னு சொல்கிறதா, தம்பின்னு சொல்கிறதா, லைக் மை சன்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் தட். அண்ட் இட் வாஸ் நம்ம படம்னு நான் சொல்லலை, நாங்கள்லாம் சேர்ந்து பண்ண படம்னு சொல்லலை. உண்மையிலே இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் இமோஷனல் ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் நீங்க இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தீங்க என்னை பத்தி பெருமையா, பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் கௌதம் கார்த்திக், உண்மையிலேயே வந்து எல்லாரும் பெருமையா சொல்லிக்கலாம், நீங்களாம் கௌதம் கார்த்திக் ஃபேன்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையிலேயே அவ்வளவு நல்லவர். சிம்பிளா சொன்னோம்னா பேங்காக்ல நானும் அவரும் வந்து டெய்லி புத்தர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். கூட கேமராமேன் ரிச்சர்டும் வருவார். 3 பேருமே அவ்வளோ நல்லவங்க. மீதிலாம் வந்து ஷூட்டிங் இருப்பாங்க, நீங்கள் ஒன்று அப்படி நினச்சிக்காதீங்க. ஸோ அவ்வளோ நல்லவர், உண்மையிலேயே மிகப்பெரிய டேலண்ட்டுகள் உள்ளவர். அண்டு அதாவது வந்து ஒரு ஹீரோவுக்கு பையனாக இருந்தால் சினிமாவில் ஜெயிச்சலான்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், சும்மா அது. ஏன்னா அது வந்து வாய்ப்பு வேணா கிடைக்கும், ஆனால் ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக அது பத்தாது. அது லைக் நம்ம விஜய் சார்லேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னா வந்து அவர் ப்ரொடியூசர் பையன், அதனால டான்ஸ் ஆடுவார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட டேலண்ட் தான் அது. அவருடைய டேலண்ட்னால தான் அவர் மாசா பேசினாரு, மாசா பஞ்சு பேசினாரா இருக்கட்டும், ஃபைட் பண்ணதா இருக்கட்டும், நல்லா நடிச்சதா இருக்கட்டும். ஸோ அது வந்து கண்டிப்பாக கௌதம் கார்த்திக் வந்து நிச்சயமா வந்தது வேணா மேபி எல்லாருக்கும் சொல்ற மாதிரி ஈஸியா இருக்கலாம் எல்லாம் சொல்ற மாதிரி. பட் அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு தான். ஸோ நீங்க இன்னும் கண்டிப்பா மிகப்பெரிய லெவலுக்கு போவீங்க டார்லிங். First of all, I want to thank Karthik sir because small memory, I still remember sitting on your shoulders and going on when you were shooting with Appa. And today to work side by side with you is such an honor. And thank you for the wonderful words that you give me every time we shoot together. பேசுறா. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து ஒத்துக்கிற ஒரே காரணம் வந்து திரு. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஸ்டேஜ்ல வந்து படம் பண்ணிட்டு அவங்க நாங்களாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. பட் உண்மையிலேயே வந்து திரு நானும் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ திரு, இந்த படத்தோட அப்ரிஷியேட் பண்ணி என்னை வந்து காஸ்ட் பண்ணதுக்காக. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களை பற்றி எல்லாரும் பேசுறாங்க சார், திருப்பி சொல்ல முடியாது சார். நல்லா ப்ரொடியூசர், சரியான ஆள், ட்விட்டர் எல்லாம் பண்ணிடுங்க. வெரி வெரி தேங்க்யூ சார் ஃபார் திஸ் மூவி. ரெஜினா, ஐ லுக் சூப்பர் ஹாட் இன் த ஃபிலிம். ஐ லவ் இட், ஐ லவ் த சாங். அண்ட் கௌதம், I think a little like a chinky monkey மாதிரி இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு. You look really cute in the film. And இன்னைக்கோட ஹீரோ வந்து சாம். இது வந்து என்னோட செகண்ட் படம் சாமோட. ரைட் சாம் இங்க இருக்கு. இது சார். And விக்ரவேதா நம்ம கிட்ட, இது நம்ம கிட்ட தான், because our combination works. விக்ரவேதா நல்லா போச்சு. So I'm happy that Sam's doing the music and I think I've thanked everybody in the film. Thank you very much. And ஜாமியோட நான் கல்யாணம் பண்ணிக்கலா. ஓகே. ஆனா அவர் ரிஜெக்ட் பண்ணுவார் மாமே. எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, எத்தனை பேர் பண்ண முடியுமா? விஷால் ப்ரோ என்னன்னு பாத்துங்க. ஓகே ரெஜினா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். சரி, ரெஜினா வரும்போது அவங்க பாட்டில் யூஸ் பண்ண அதே காஸ்டியூமோட வரதா சொன்னாங்க, அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். பட் we can give the same effect, maybe we can pour water and bring the same effect. Okay, please பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். First of all, Mr. Chandramali பத்தி பேசணும்னா I have to thank Thiru because if it was not for Thiru நான் இங்க இருக்கவே மாட்டேன். And a multi-talented, multifaceted author, producer, everything, so to become Dhananjay sir. Thank you so much sir for being a wonderful producer and everything else that you were. If you have to take PR lessons, I think he's the person to go to. I think even MC lessons you can get from him, but thank you so much sir. It has been a fun team. Richard, our cinematographer, I must tell you, one of the best cinematographers I've seen in my life. I don't know if anyone will relate to it. And I shoot home with it. Generally, you see everyone shorts, Lena one t-shirt and pant tracks. But Richard was wearing Burberry shirt. I was like, wow, Richard, this is too cool. It makes a lot of a difference to me. That's only for you because whenever he shoots with me, he wears shorts and t-shirts. Oops.
But the entire team, Sam, thank you so much for the amazing song. I had one song, Embutir Krasa in Saranirukku Bayame. And this one for sure, thank you Sam. I must thank Brinda Master and the entire team that shot with us. Neenga and the underwater shots pathingale, it was a lot of hard work to shoot that. All our cameraman, including Rajmohan sir, everyone were in the shot, swimming along with us, holding the camera, doing a really, really tough job. And thank you so much. The outcome has come out really well. If they think I look hot in the film, it's thanks to Richard, Brinda Master, Jayalakshmi for giving me the production costs as well for the costumes. But thank you so much, the entire team. Thanks a lot. And one person that I have to thank, like everyone has, he hates it, but it has to be done. I'm sorry. You are an absolute wonderful person to work with. You know who I'm talking about, and you're not looking at me. But you were an absolute wonderful person to work with. Like everyone said, I'm going to set Karumbodhi, he brings this positivity, this energy. If there's one thing, everyone asks you, it's a mandatory question. Ella interviews like Kepanga, what did you learn from Karthik sir? He's a senior. There is definitely one thing I've learned from him. Whatever said and done, the moment you walk on set, however your day is, whatever happened at home, it doesn't matter. That positivity that you bring to set is amazing, and that's something I've definitely learned from you. If I would smile every day on set, it's probably because of you. Thank you. And Gautam, I always say Gautam this, you're like the father, he's like the son. It's very true. Thank you so much for being an amazing co-star. It was awesome working with you and everyone else that worked on the film. Thank you. Sam, brother, you've rocked. I swear I love every song in this movie, and I think it's gonna be really huge. You'll see the response today. I know for a fact, because I'm being a small time musician, I really enjoyed it, so I'm sure everybody else is going to do it as well. So thank you so much for that. And coming to my co-actors, Varu, I've not had a scene with you, but I wish I did. I've had, I think, one scene where you were there and I was here. அது வந்து ஷீஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு அந்த படத்தையே எலிவேட் பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன மேஜிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இட்ஸ் சர்ப்ரைஸ் ஃபார் யூ ஆல். வில் டெஃபினெட்லி see it. I got to see it while I was dubbing. Regina, you have rocked. I swear, நான் அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது நம்ப முடியல that we are the ones who've done this. So seriously, thank you so much for making me feel so comfortable. I know it's usually the other way around, but you made me feel comfortable. So thank you so much, and definitely you're going to rock it. Vijay ma'am, we're going to do many more films together. I know it, because we've already done quite a few films together. Brother Santosh, thank you so much. Thank you so much for helping me, motivating me. You've always helped me. இவர் வந்து டெய்லி அப்பப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுவார், பிரதர் யூ கோயிங் டு ராக், பிரதர் யூ கோயிங் டு ராக். அந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவேஷன்லாம் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முக்கியமா சந்திரமௌலி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து இட்ஸ் பின் அ டீம் எஃபெக்ட். ஒரு ஃபேமிலியை தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்பாவே இருக்காது, அதுக்கப்புறம் ஃபேமிலி தான். ஸோ வி ஒர்க் டுகெதர் as a family. We accomplished the impossible. I think this movie is going to rock. And இப்போ வந்து I want to talk about my dad. That I'm stunned for words. I don't know what to say. எப்படி சொல்லாமே தெரியல. எனக்கு நான் சின்ன வயசுல வந்து நான் அப்பா ஷூட்டிங் அதிகமாக போனதில்லை. போகும்போது அவரோட உண்மையான அவர் யாருன்னு எனக்கு தெரிய வந்தது. வீட்டில் பார்க்கும்போது அவர் ரொம்ப ரிலாக்ஸாகவே இருப்பார், எப்போதுமே ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாரு, சிரிக்க வைப்பாரு. ஆனால் அவரோட உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபயர் வந்து நான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன். ஐ திங்க் you have a long way to go, Dad. You can't just keep getting diverted. என்னோட வேண்டுதல், I think எல்லாரோட வேண்டுதல் அது என்னன்னா, please do more movies. I want to see you again and again in theaters. I want to see more movies from you. Please, Dad. Thank you so much. This is from a fan, from a son, and your elder brother as well, I guess. So thank you so much. எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. Thank you so much to the person media. Thank you so much. ஒரே ஒரு விஷயம் இன்னும் ஷார்ட்டாக சொல்லு. இல்லை நம்ம தம்பி பேசினாரு, இல்லை அண்ணன் பேசினாரு. ஒரு ஃபேக்ட் நான் சொல்லணுன்றது அதை எப்படி மிஸ் பண்ணேன்னு நான் தெரியல. நான் 81 ஜூலையில் ரிலீஸ் ஆச்சு அலைகள். அக்டோபரில் அப்பா இல்லை, அப்பா கூட ஒர்க் பண்ணல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் கௌதம் இப்போ சொல்லும்போது நான் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும், அவருக்கு எப்படி இருந்திருக்கும்.
அந்த ஃபீலிங் எனக்கு கிடச்சிது. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.